ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. ஓனர் ஆஃப் த குட்ஸ் தான் ஆத்தரைஸ்டு பர்சன் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஓனரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த குட்ஸை பிணையம் வைக்க உரிமை இருக்குது. பட் சில நேரங்களில் இந்த மெர்கன்டைல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற வியாபார டிரான்சாக்ஷனுக்காக சர்டன் எக்ஸம்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது போனஃபைடு பிளட்ஜஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படப்பட்ட பிணையம் அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்டதாக கருதப்படுது. அதாவது ஆக்சுவல் ஓனர்ஸ், அந்த பொருளுடைய உரிமையாளர் மட்டும் இல்லாமல் யாரிடத்துல அந்த பொருள் இருக்கோ அவங்களும் பிணையம் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளட்ஜ் பை நான் ஓனர்ஸுங்கிற ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் வைக்க முடியும்னா பிளட்ஜ் பை மெர்கன்டைல் ஏஜெண்ட் செக்ஷன் 178 பார்க்குறோம். மெர்கன்டைல் ஏஜென்ட்னா யார் அப்படின்னா ஒரு வாணிப முகவர் அப்படிங்கிறவர் ஒரு ஏஜெண்ட்டாக அவரிடத்துல அந்த பொருள் உரிமை இருக்கும், பொருள் கையில் இருக்கும், அல்லது அந்த பொருளுடைய உரிமைக்கான ஆதாரம் இருக்கும். அவங்க அந்த பொருளுடைய உரிமையாளருடைய கன்சென்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொருளை பிணையமாக வைக்கலாம். இது ஆர்டினரியாக ஒரு பிஸ்னஸ்க்காக பணம் புரட்டுறதுக்காக அதை செய்யலாம். அப்போ இந்த பிளட்ஜ் ஒத்துக்கொள்ளப்பட்டதானா ஒத்துக்கொள்ளலாம். இந்த அத்தாரிட்டி, இந்த உரிமைங்கிறது அந்த பொருளுடைய உரிமையாளர் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த பொருளுடைய பிணையத்தை பாணி ஏற்றுக்கொள்ள போது அவருக்கு பானாருக்கு அதுக்குரிய உரிமை இருக்கா அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துலையும் அவர் நல்லபடியாக அவருடைய நம்பிக்கையின் பேரில் அந்த பொருளை பிணையம் எடுத்திருந்தார்னா அந்த பிணையம் தகுதியான ஒரு பிணையமாக ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறது தான் இங்கே நம்ம அதில் மீனிங்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிளட்ஜ் பை எ பர்சன் இன் பொசஷன் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட் செக்ஷன் 178A. இப்போ இந்த பானருக்கு அந்த பொருள் ஒரு கான்ட்ராக்டை சட்டத்தின்படி அல்லாமல் செல்லாதபடியாக அவருக்கு அந்த பொருளோட உரிமை கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்குவோம். செக்ஷன் 19 or 19A ஒன்றா ஒரு ஃப்ராடு பண்ணியோ, இல்லது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணியோ, இல்லது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் கொயர்ஷன்னாலேயோ, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாலேயோ அந்த பொருளை வாங்கியிருந்தாலும் அந்த பிளட்ஜ் செய்யப்பட்ட நேரத்தில் அது அடமானம் வைக்கும்போது அது இவருக்கு தெரிய வரல, பாணிக்கு தெரிய வரல அப்படின்னால் அந்த பாணி அந்த நேரத்தில் அதை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமை பெற்றிருந்தார். பாணருடைய உரிமை அப்படிங்கிறது தவறுதலாக பெறப்பட்டது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் பெறப்பட்டதுங்கிறது தெரியாத போதும் அந்த பிளட்ஜ் உண்மையான பிளட்ஜாக கருதப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு பாணருக்கு அதில் ஒரு லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை எந்த அளவுக்கு இவர் உரிமையாளருக்கு தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே அந்த பிளட்ஜுக்கு வேலிடிட்டி வருது. எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஒரு மொபைல் ஃபோனை கண்டெடுக்கிறாரு. அந்த மொபைல் ஃபோனை ரிப்பேருக்கு கொடுக்குறாரு. 5000 rupees ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ரிப்பேருக்கு கொடுக்குறாரு. ரிப்பேர் கொடுத்த பின்னால் அவர் அந்த மொபைல் ஃபோனை ஒரு 2000 ரூபாய்க்கு பிளட்ஜ் பண்ணுறாரு, அடமானம் வைக்கிறாருன்னா அந்த ட்ரூ ஓனர் அந்த மொபைல் ஃபோனுக்கு ரிப்பேர் பண்ண ரூபாய் 5000 கொடுத்த பின்னாலேயே அந்த பொருளை வாங்கி கொள்ள முடியும். அதுதான் இதனுடைய மீனிங்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 34. ஏ ஒரு ஜுவல்லரியை பி கிட்ட 1,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை ஒரு 70,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அடமானம் வைக்கிறாரு. பி என்ன பண்ணுறாரு, அதே பொருளை சி இடத்துல 90,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறாரு.
ஆனால் இப்போது அந்த அடமானம் 70,000க்கும் அதனுடைய வட்டிக்கும் மட்டுமே பெருமானதுள்ளதாக கருதப்படுது. பி அதை 90,000த்துக்காக பிளட்ஜ் பண்ணியிருந்தா கூட ஒரிஜினல் ஓனர் அவருக்கு வாங்கிட்ட 70,000த்துக்கும் அதனுடைய வட்டிக்கு மட்டுமே அந்த பிளட்ஜ் தகுதியுட்டதாக ஏற்படுது. நெக்ஸ்ட் பிளட்ஜ் பை எ கோ ஓனர் இன் பொசிஷன். குட்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு உரிமையாளராக இருக்காங்க ஒரு பொருளுக்கு அப்படின்னா, அந்த குட்ஸு யாராவது ஒருத்தர் இடத்துல அந்த கோஓனர் அப்படிங்கிற ஒரு பல உரிமையாளர் இடத்துல பொருள் ஒரு உரிமையாளர் இடத்துல இருந்ததுன்னா அந்த ஒரு உரிமையாளர் அதை பிளட்ஜ் பண்ண அவருக்கு உரிமை இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிளட்ஜ் பை எ செல்லர் ஆர் பையர் இன் பொசிஷன். ஒரு விற்பனை செய்தவரோ அல்லது அந்த விற்பனை வாங்கினவர் பணம் செலுத்துவதற்கு முன்னால் பொருள் அவரிடத்துல இருந்தாலோ, விற்ற பின்னால் பொருள் விற்பனை செய்தவரிடத்துல இருந்தாலும் சரி, விற்பனை செய்த பொருளுக்கான பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே பொருள் வாங்கினர் கைக்கு விற்பனையாளருடைய சம்மதத்தோடு போயிருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் அதை பிணையமாக வைக்கலாம். அந்த இடத்துல அந்த பானை அதை ஒரு நல்ல நம்பிக்கையின் பேரில் அந்த பிணையத்தை எடுத்திருக்கணும். அந்த பானாருக்கு அதன் மீது இருக்கிற உரிமையை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் 35, ஏ ஒரு சைக்கிளை பின்னு இடத்துலேருந்து வாங்குறாரு. ஆனால் பி அந்த சைக்கிள் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு ஏ இடத்துலையே விட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பி அந்த சைக்கிளை சி கிட்ட பிளட்ஜ் பண்ணுறாரு. பட் அவருக்கு ஏன்னு இடத்துல இந்த சைக்கிள் விட்டுறது தெரியாது. அது நம்பிக்கையோடு தான் அந்த சி அந்த பிணையத்தை வாங்குறாரு. அப்போ இது ஒரு வேலிட் பிளட்ஜ். இந்த பிளட்ஜ் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சமாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ்னு பார்க்குறோம். பெயில்மெண்ட்டில் குட்ஸு ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மூவ் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பிளட்ஜில் ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு ஒரு பர்சனுக்கு ரீபேமெண்ட்டுங்கிற ஒரு கடனுக்காக ரீபேமெண்ட்டுக்காக மட்டுமே மாறுதுங்கிறது பிளட்ஜில் பார்க்குறோம். இந்த பார்ட்டிஸ் கன்சர்ன்டு பெயில்மெண்ட்டில் பார்த்தோம்னா பெயிலார்னு பார்க்குறோம், பெயிலின்னு பார்க்குறோம். யார் ஒருவருக்கு குட்ஸ் பெயில்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படுதோ அது பெயிலாரு, யார் கொடுக்குறாரோ அவர் பெயிலாரு, யார் ஒருவருக்கு கொடுக்கப்படுதோ அவர் பெயிலி. இங்கே the person who delivers the குட்ஸை கொடுக்குற ஒரு பானார், குட்ஸை வாங்குகிற ஒரு பாணி. ரெண்டாவது பிணையமாக வாங்குகிற ஒரு பாணி. பர்பஸ் இங்கே பெயில்மெண்ட்டில் பர்பஸ் ஒரு ஸ்பெசிஃபைடு பர்பஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்டில் ஒன்றா அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காகவோ இல்லை ரிப்பேருக்காகவோ இல்லை அந்த குட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவோ இருக்கும். பிளட்ஜுங்கிறது ஒரு செக்யூரிட்டிக்காக மட்டும்தான், ஒரு கடனுக்கு உத்தரவாதத்துக்காகவோ அல்லது ஒரு வேலை செய்கிறதுக்கான உத்தரவாதத்துக்காகவோ மட்டும்தான் பிளட்ஜ் செய்யப்பட்டிருக்கும். கன்சிடரேஷன் வரும்போது பெயில்மெண்ட்டுங்கிறது ஒரு கன்சிடரேஷன் இல்லாததுக்காகவோ செய்யலாம். ஆனால் பிளட்ஜுங்கிறது எப்போவுமே ஒரு கன்சிடரேஷனுக்காக மட்டும்தான் செய்யப்படுது. அந்த குட்ஸை விற்பனை ரைட் டு செல் த குட்ஸுக்கு பெயிலிக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. குட்ஸை விற்கிறதுக்கு பெயில்மெண்ட் சார்ஜஸ் கிடைக்காத பொழுதும் அவருக்கு அது விற்கிறதுக்கு ரைட்டு இல்லை. பெயிலியோட ரைட்டுங்கிறது பெயிலார் கடன் அந்த குட்ஸுக்கான பணமோ அல்லது அதை பாதுகாத்துக்கிறதுக்கான பணமோ கொடுக்காத பொழுது அவர் மேலே கேஸ் போடுறதுக்கான ஒரு உரிமை மட்டுமே இருக்குது. ஆனால் பானிக்கு அப்படி இல்லை. அவர் அந்த பொருளை நோட்டீஸ் கொடுத்துட்டு தாராளமாக விற்றுட்டு அந்த பொருளுக்கான பணத்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பெயிலிக்கு அந்த பொருளை உபயோகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. அந்த பர்பஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்டில் கொடுத்துருக்கணும். அந்த கொடுக்கப்பட்ட பர்பஸ்க்காக அவர் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிளட்ஜில் அந்த பாணி அந்த பொருளை உபயோகப்படுத்த முடியாதுங்கிறத பார்க்குறோம். ஸோ இதோட இந்த யூனிட் நம்ம முடிகிறத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் சம்மரி பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.